ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரியோட முதல் நாள் பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் சைலபுத்ரி உமா மகேஸ்வரி. இன்றைக்கி போடக்கூடிய ட்ரெஸ்ஸோட கலர் வந்து ஒயிட் கலர், வெள்ளை நிறம். அப்புறம் இன்றைக்கி செய்யக்கூடிய பிரசாதம் பொங்கல், சுண்டல். பொங்கல் பண்ணிவிட்டு சுண்டல் பண்ணலாம், இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு பண்ணலாம், அது அவரவர் விருப்பம். காலையிலே வந்து கோலமெல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர்லேயே கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கலர் போடலை. இன்றைக்கி ஒயிட் தானே கலர் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர்லேயே போட்டுட்டேன். போன தடவை 5 படிக்கட்டு வச்சதுனால அந்த தடவையும் 5 வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 படிக்கட்டே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சும்மா அட்டைப்பெட்டி வச்சு நானே வந்து ரெடி பண்ணேன். எனக்கு வந்து பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம். அதனால் வந்து அந்த பூஜை ரூமில் வந்து பெருசாக எதுவும் பண்ணுறதுக்கு முடியல. அப்புறம் வீட்டில் ஹாலில் வைக்கணுனாலும் அதுக்கு படிக்கட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த பூஜை ரூமுக்குள்ளேயே சிம்பிளாக ஒரு 5 படிக்கட்டு வர மாதிரி அட்டைப்பெட்டி வச்சு நானே கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் என்கிட்ட வந்து பொம்மைகள்லாம் எதுவுமே இங்கே இல்லை, எல்லாம் ஊரில் இருக்குது. ஸோ இருக்கிற பொம்மையை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். பட் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. இருக்கிற சாமி படத்தை வச்சு அப்படியே நானே வச்சு ரெடி பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. சரி, இவ்வளோமாவது பண்ண முடிஞ்சதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்புறமா வந்து பிரசாதம்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம் பொங்கலும் சுண்டலும் பண்ணேன். பொங்கல் சுண்டல் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணி பூஜையும் போட்டு சாமியும் கும்பிட்டோம். ஊரில் வச்சு வைக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, நல்லா கும்பலாக உட்காந்து பாட்டு பாடுவேன். ஆனால் இப்போ வந்து இங்கே ஆட்கள் வந்து இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கும் வந்து பதுக்கமாக ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அவங்கவுங்களே பிஸியாக தான் இருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து பதுக்கமாக ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடுறாங்க. அதனால் வந்து நான் மட்டுமே உட்காந்து ஒரு இன்றைக்கி வந்து துர்க்கை அம்மனோட முதல் 3 நாள் துர்க்கை அம்மனுக்கு, அதனால் துர்க்கை அம்மனோட ஒரு 3 பாடல் நான் மட்டுமே உட்காந்து பாட்டு படிச்சுட்டு அப்புறமா பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பூஜையெல்லாம் போட்டு முடித்தேன். என் கூட சிவானந்தும் உட்காந்து பாட்டு படித்தான். அதுக்கப்புறம் சாய்ராம் வந்து படிக்கட்டு வைக்கும்போது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஒவ்வொரு பொருளாக எடுத்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சிவானந்தும் வந்து பூஜை பண்ணும்போது ஃபுல்லாக கூடவே உட்காந்துருந்தான். ஷேடோவையும் வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஷேடோ வந்து நல்ல தூக்கம். அந்த டைமில் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்து அட்டைப்பெட்டி வச்சு எல்லாமே ரெடி பண்ணும்போது கூடவே வந்து லாடி அந்த அட்டைப்பெட்டிக்கு மேலே ஏறி அது மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நல்லா தூங்கிடுச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி ஒயிட் கலருங்கிறதால நானும் ஒயிட் கலர் சாரியே கேட்டுட்டோம். திரும்ப நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பிரசாதம் சாப்பிட்டோம். பொங்கல் வந்து நல்லாவே வந்திருந்தது. பொங்கலுக்கு சாம்பார் வச்சுருந்தேன்னா, ஸோ நாங்கள் பொங்கலும் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். சுண்டலும் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பிரசாதம் வந்து நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா அவங்கவுங்க வீட்லேயே ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அவங்க வர முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பிரசாதம் மட்டும் கொண்டு கொடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் டே பூஜையை பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய்.